பாஜகவோட இணைய மாட்டாங்கன்னு நம்பணும். ஆனா பாஜகவோட அதிமுக இணைஞ்சிருச்சு. அதனாலேயே அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு. தாவேக்கால இருந்து பேசக்கூடிய முக்கியஸ்தர்கள், பொதுச் செயலாளர் உட்பட, அந்த கட்சியினோட பொதுச் செயலாளர் உட்பட பாஜக கூட சேர்ந்தனாலேயே -18 இருந்து தான் அவங்க ஓட்டே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சனால அதிமுக கூட்டணி பலவீனமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல 2026 என்டிஏ தலைமையில், அதிமுக தலைமையில் என்டிஏவோட வெர்ஷன் கரெக்டா சொல்லிருங்க, பிரச்சனை வந்துடும். இல்ல அதிமுக என்டிஏ தலைமையில் என்டிஏ தலைமையில் ஆட்சி அமைக்கும். அதில் அதிமுக தலைமையில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சியா நார்மல் ஆட்சி? நீங்க என்ன நினைச்சா நாங்க ஒண்ணு நடக்காது. நாங்க ரெண்டு தெளிவா இருக்கிறோம். தேசியமும் தெய்வீகமும் சேர்ந்த ஆட்சி கண்டிப்பாக அது வந்து அதிமுக ஒத்துழைக்கும். அதே அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தா மட்டும் எல்லாரும் அந்த பார்வை அப்படி பாக்குறீங்க, சேர்ந்துட்டீங்களா? ஏன் அந்த எதிர்பார்ப்பு? ஏன்னா சேர மாட்டீங்க, நாங்கள் தனியாக குளிர்காயலாம்னு நினைக்கும் போது ரெண்டு சேர்ந்துட்டீங்க. சேர்ந்துட்டா அவ்வளோதான், எப்படி நம்ம தாங்க போகிறோம் அந்த பயம் தான் எல்லாரும் முகத்திலும் தெரியுது. எந்த கட்சி எல்லாரும் பயப்படும் போது திரும்பி ஜெயக்குமார் வந்து கிளியர் பண்ணிடுவாரு. அவரே ரொம்ப நாளா தேர்றோம் காணுமா? இல்ல நீங்க கூட்டணிக்காக நீங்க பேசுனது பிரச்சனை நம்ம எடுத்தோம் வச்சுங்களேன், இன்னும் 2-3 பக்கம் போவோம். அவரு நண்பர் பரந்தாமனுக்கு நம்ம சங்கடமாயிடும். திமுக என்ன சொல்லிச்சு, அதிமுக காங்கிரஸை பத்தி, காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு, இதெல்லாம் கேட்டா வைகோ என்ன சொன்னான்னு கேட்டா இப்ப நம்ம ஜாலியா தான் ஆயிடும். அப்புறம் சீரியஸா பேச முடியாது, எல்லாம் ஜோக் ஆயிடும். அதில் விட்டுருங்க.